இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி வச்சுது அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுப்பாங்கன்றத அன்றே கணித்த விஜய்ன்ற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் எவ்வளோ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பீச்சை நிறைய பேரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க தவறினவங்களுக்கு இப்போ ஒரு முறை மறு ஒளிபரப்பு பண்ணுறோம் பாருங்க. அதிமுக திமுக சார்ந்து என்னென்ன பேசியிருக்காருன்னு நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க கால நிலவரம், நாளை பின்ன நடக்க போகிற நிலவரம், இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அதிமுக திமுக கூட்டணி உறுதியாச்சுன்னா விஜய் அவர்கள் சொன்னது உண்மையாகிடும்ல. மக்கள் மனசில் அதானே ஓடிட்டு இருக்கோம். ஓகே, ஆளுநர் மாளிகை ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. கவனிச்சிங்களா? +2 தேர்வு முடிவுகள் வெளியாயிடுச்சு. ஆனால் அரசு அமையல இன்னும். எப்படி வெளியாச்சு? இந்த கேள்விக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கு. ஆளுநர் மாளிகை என்ன சொல்லியிருக்காங்க? புதிய அரசு அமையறதுல இவ்வளோ தாமதம் ஏற்பட்டு இருக்குப்பா. இதுக்காக மாணவர்கள் நலன் கருதி நாம் சில முடிவுகளை எடுத்து தானே ஆகணும். இதனால தான் +2 ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் தான் உத்தரவு இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பாஜக இங்கே தலையெடுத்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. பெரும்பாலும் யார்? திமுக சைடில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளும் அதுதான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. அதுக்குள்ளே விஜயர்களும் நம்ம உட்கார வச்சாகணுமா சிஎம் சீட்டுக்கு அப்படின்ற தயக்கமாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே தமிழ்நாடு சார்ந்த முடிவுகளை யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன், சீக்கிரமாக தாமதிக்காமல் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். அப்படி மிஸ் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் +2 ரிசல்ட்ஸ் வெளியாகிடுச்சுல, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாராவது தேர்ச்சி பெறல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடுத்து கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவீங்க, மேலே வந்துடுவீங்க, பயப்படாதீங்க. விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியப்போ பதிவு பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு? 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விடாமுயற்சியால் வெற்றிக்கனியை சுவைத்த என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பரவாயில்ல, இவ்வளோ கலைபரங்களுக்கு மத்தியிலையும் வாழ்த்து தெரிவிக்கிறாப்புல. இந்த வெற்றி உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். இதைத்தான் நானும் சொன்ன மக்களே, மனம் தளர வேண்டாம். திரும்ப முயற்சி செய்யுங்க. வெற்றிக்கு அருகில் தான் இருக்கிறோன்றத நினைவுல கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் அனைவரோட எதிர்காலமும் பிரகாசிக்கட்டும், நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். கேம்பெயினில் பேசின அதே வார்த்தைகள் எங்கேயும் பதிவு பண்ணியிருக்காப்புல. பேசினதுக்கப்புறம் அங்கே வெற்றி. இப்போ மாணவர்களும் ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, மாணவிகள் ஒரு வருஷமும் அடித்து துவம்சம் பண்ணுறீங்களே, மாணவர்களை விட அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கீங்களே, சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஒரு காட்சி திரும்ப பார்க்க கிடைக்குமோன்னு பல டிவிகே கேடட்ஸை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவங்க மனசில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்ற விஷயம் ஓட்டு எண்ணிக்கைக்கு அப்புறம் டிவிகே தெரிஞ்சிச்சா, விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இது போல் ஈவெண்ட்டெல்லாம் பண்ணாப்புல. கல்வியோட பெருசாக சோபிக்கிற மாணவ மாணவிகளை அழைச்சி அவங்கள கௌரவிக்கிற விஷயம்லாம். இன்கேஸ் நாலு பேர் டிவிக்கு ஆட்சி அமையுதுனா இல்லை அமையும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் இன்னும் பெருசாக பார்க்கப்படலை. அதுதான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் சினாரியோ அஸ் அ சிஎம்மாக நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு.